எல்லாருக்குமே சொல்றதுக்கு நிறைய இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ரைட்டரா இருக்கிற பட்சத்துல நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா, ஆனந்திங்கிற ஒரு ரைட்டர் வந்து கண்டிப்பா 82 வாரத்துக்கு மேல எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அவ்வளவு கதைகள் இருக்கு. ஆனா நம்ம ரைட்டரா இல்ல. அவ்வளவுதான் அதுல இருக்கிற வித்தியாசம். அதனால எனக்கு ரொம்ப முக்கியமா என்னன்னா, வட்டி முதலம் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் சொல்றதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நம்ம இங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் சாதிச்சவங்களுக்கு மட்டும்தான் சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோம், சக மனிதர்களை எப்படி இது பண்றோம் அப்படின்னா, ஏதாவது சாதிக்கணும் லைஃப்ல அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ற வேலையில தான் மொத்த பேருமே இருக்கும். ஏன் சாதிக்கணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஒரு மனுஷன் வந்து எதுக்கு சாதிக்கணுங்கிறது என்னுடைய அடிப்படையான கேள்வியா இருக்கு. ஏன் எல்லாருமே வந்து மனிதர்களை வந்து ஏதாவது சாதிக்கணும்னு ப்ரெஷர் பண்றோம்னு எனக்கு தெரியல. மனுஷன் வந்து லைஃபை வாழணும், வாழ்றது தான் முக்கியமே தவிர சாதிக்கணுங்கிறது இல்லை. இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு அழகான லைஃப்பை கொடுத்துருக்கு. அந்த லைஃபோட மொமெண்ட்ஸை நம்ம வந்து லைஃப்ல இருக்கும்போது வாழணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நம்ம பிள்ளைகளை அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஏன்னா இந்த லைஃப் அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லையா, நேச்சர் வந்து அவ்வளோ அழகான ஒரு விஷயம். அதனால திரும்ப திரும்ப வந்து நம்ம மனிதர்கள் மேல அந்த ப்ரெஷர் போடுறதை விட்டுட்டு அவங்களுக்கு வாழ்றதுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் வட்டி முதலும்ல ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். ஏன்னா சாதிச்சவங்கன்னு நம்ம நினைக்கிறவங்கலாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு தெரியாத மனிதர்கள்ட்ட அதை விட அற்புதமான கதைகளும் அற்புதமான விஷயங்களும் இருக்கு. இன்னொன்னு அவங்க தன்னை அறியாமல் ஏராளமான விஷயங்களை சாதிச்சிருக்காங்க.